பெஸ்ட்டு சினாரியோ என்னென்னா அந்த வீடு வாங்குறதையே காத்திருந்து பண்ணுறது. இன்னையிலேருந்து நீங்கள் 5 அட்வான்ஸாக பிளான் பண்ணணும். இதுவரையிலும் போட்டிருக்க இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று, இன்னும் ஒரு 7 வருஷம் அல்ல 5 வருஷத்துக்கு நான் எஸ்ஐபியை பண்ணிடுறேன். அதுலேயும் நம்ம முன்னாடி சொன்னது என்னென்னா இந்த 5 இயரில் நெகட்டிவ் சினாரியோ வரும்னு சொன்னது பெரும்பாலும் அது வந்து ஒரு ஈக்விட்டி எஸ்ஐபியில் ஆகும். பாதியை ஒரு மல்டி எசெட் எஸ்ஐபி, பாதியை ஒரு ஈக்விட்டி எஸ்ஐபி. இதில் ரெண்டுலேயும் பாதியாக அவங்க போடுற எஸ்ஐபி அமௌண்ட்டை பிரித்து போட்டுட்டு 5-7 வருஷத்தில் வளர்த்துருங்க. ப்ராபிலிட்டி ஜாஸ்தி தான், எப்போவுமே டபுள் டிஜிட் ரிட்டர்ன் வரதுக்கான ப்ராபிலிட்டி எஸ்ஐபியில் ஜாஸ்தி தான். ஸோ அந்த ஜாஸ்தி ப்ராபிலிட்டியை நோக்கி பாதியை ஒரு மல்டி எசெட்லையும் பாதி ஒரு ஈக்விட்டி ஃபண்ட்லேயும் போட்டு ஒரு 5 to 7 இயர்ஸ் ஒரு எஸ்ஐபி பண்ணிடுங்க. இப்போ இந்த வருஷம் டிசைட் பண்ணி அடுத்த வருஷம் வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடாது. எப்போவுமே ஒரு 5 இயர் தள்ளி வச்சுக்கோங்க. என்ன அட்வான்டேஜ்னா 10 வருஷம் லோன் எடுத்து அதில் அதோட 60% இன்ட்ரெஸ்ட்டாக கட்டுறதுக்கு ஜஸ்ட் 5 வருஷம் தள்ளி போட்டிங்கன்னா கை காசை வச்சே 3/4 80% வந்து நீங்கள் வீடை கட்டி முடிச்சிடலாம்.